சென்னையில் ஆயுதப்படை எஸ்ஐ வீட்டிலிருந்து மயங்கிய நிலையில் சிறுமி மீட்கப்பட்டதாக புகார் தெரிவிக்கப்பட்ட நிலையில் ஆயுதப்படை எஸ்ஐ மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளி. வணக்கம் முரளி, எந்தெந்த பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? விவரங்கள். வணக்கம். 8 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்டதாக நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் ஆயுதப்படை உதவி ஆய்வாளர் ராஜு என்பவர் மீது நுங்கம்பாக்கம் அனைத்து மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். நேற்றைய முன்தினம் சென்னை நுங்கம்பாக்கம் பகுதியில் 8 வயது சிறுமி ஒருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக சிறுமியின் பெற்றோர் நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்திருக்கிறார்கள். குறிப்பாக நுங்கம்பாக்கம் அந்த சிறுமி வீட்டிலிருந்து 300 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய உதவி ஆய்வாளருடைய வீட்டில் மீட்கப்பட்டதாகவும் அப்பொழுது அந்த சிறுமி மயக்கமடைந்த நிலையில் மீட்கப்பட்டதாகவும் புகார் அளிக்கப்பட்டது. மேலும் நேற்றைய முன்தினம் இரவு அந்த உதவி ஆய்வாளர் வீட்டில் சிறுமியின் பெற்றோர்கள் மிகவும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். இதனையடுத்து நுங்கம்பாக்கம் போலீசாரிடம் புகார் மனு அளித்த பொழுது நுங்கம்பாக்கம் போலீசார் புகார்கள் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனையடுத்து அனைத்து மகளிர் போலீசாரிடம் புகார் மனு அளித்திருக்கிறார்கள். அவர்களும் உதவி ஆய்வாளர் மீது புகார் அளிக்கின்ற சூழ்நிலையால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனையடுத்து சிறுமியின் பெற்றோர் கிழக்கு மண்டல இணை ஆணையர் விஜயகுமார் பொன்னையாவிடம் புகார் மனு அளித்திருக்கிறார்கள். அவர் உரிய விசாரணை நடத்தப்படும் என தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் உதவி ஆய்வாளர், அதாவது ஆயுதப்படையை சேர்ந்த உதவி ஆய்வாளர் ராஜு என்பவர் மீது தற்பொழுது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை உயர் அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் தொடர் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் நேற்று அனைத்து மகளிர் போலீசாரும் அதே போன்று குழந்தைகள் நல அமைப்பும் நேரடியாக அந்த உதவி ஆய்வாளர் வீட்டுக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். இதனை அடுத்துதான் நேற்று இரவு இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தொடர் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி முரளி.